அனைவருக்கும் வணக்கம். மற்றுமொரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இன்றைய நாளும் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு தினமும் அதிதிகளை அழைத்து வந்து அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு விடயத்தை நாங்களும் கற்றுக்கொண்டு உங்களுக்கும் ஏதாவது ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் புரைபோடி இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பான ஒரு அறிவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தான் ஒவ்வொரு துறைகளிலும் நிபுணத்துவம் வாய்ந்த பல ஆய்வாளர்கள், பல திறமைகளாளர்கள், அதே நேரத்தில் மிக சிறந்த ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களிடம் இருக்கின்ற விடயங்களை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காலை வேளையில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்திலும் கூட இன்றைய தினமும் கூட ஒரு மூத்த ஊடகவியலாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர், மிக முக்கியமான ஒரு அறிஞர், கவிஞர் என்று இவரை நாங்கள் பல விதங்களில் கூறலாம். அத்தனை விடயங்களை இலங்கையை தாண்டி உலகம் முழுவதுமே பேசு பொருளாகும் என்ற வகையில் ஒவ்வொரு விடயத்திலும் ஏதேனும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஊடகத்துறையில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கும் மேலாக தன்னுடைய சேவையை ஆற்றி வருகின்ற என் சரவணன் அவர்களோடு தான் பேச போகிறோம். பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஜனா. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு முதலாவது நன்றி. பல விடயங்களை பேச வேண்டும். முதலில் ஆதவன் ரசிகர்களுக்கு நீங்கள் யார் என்பதை நீங்களே கூறினால் நல்லா இருக்கும். உங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு விடயத்தை கூற முடியுமா? நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊடகத்துறையில் பயணித்து வருகிறேன். தற்போது கடந்த 20 ஆண்டுகளாக நான் நோர்வே நாட்டில் வசித்து வந்தாலும் கூட என்னுடைய ஊடகத்துறைக்கு பின்னர், அதாவது முன்னர் சரிநிகர் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் ஒருவனாக நான் இருந்தேன். அதன் பிறகு இங்கே இருக்கும்போதே பல்வேறுபட்ட சிங்கள பத்திரிகைகளும் கூட எழுதியிருக்கின்றேன். 2000களின் பின் நான் நோர்வே நாட்டிற்கு புலம்பெயர்ந்ததன் பின்னர் அங்கு ஐரோப்பிய நாடுகளில் வாழுகின்ற ஏனைய இலக்கியவாதிகளுடன் இலக்கிய பணிகளில் நான் என்னை இணைத்துக்கொண்டு செயற்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இதே நேரத்தில் சிறு சஞ்சிகைகள், புலம்பெயர் சஞ்சிகைகளில் ஈடுபட்டிருக்கின்றேன். நானும் பறை என்கின்ற ஒரு சஞ்சிகையை நடத்தி வந்திருக்கிறேன். அதன் பின்னர் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நான் தொடர்ச்சியாக பத்திரிகைகளுக்கு, இலங்கையில் உள்ள பிரதான தேசிய பத்திரிகைகளுக்கு, தினக்குரல், வீரகேசரி, தினகரன் உள்ளிட்ட இன்னும் பல சஞ்சிகைகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் இங்கு இல்லை என்றாலும் உங்களுடைய ஊடக பணி என்பது இலங்கையிலே தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டுதான் அதில் கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளுக்குள் நான் பல நூல்களை எழுத தொடங்கிவிட்டேன். ஆகவே இப்போதைக்கு என்னுடைய 11 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அடுத்த 5 நூல்கள் இந்த ஜூன் மாதம் வெளிவருகிறது. இலக்கியம் மீதான ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது? இலக்கியம் என்பதை விட நான் ஒரு ஒரு சமூக செயற்பாட்டாளன், அரசியல் செயற்பாட்டாளனாகத்தான் நான் என்னை அறிவித்து கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே சமூக மாற்றத்தில் என்னை ஈடுபடுத்தும் போது ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொண்டேன். 90களில் நான் ஊடகத்துறைக்கு வரும்போது இந்த சமூக மாற்றத்தில் ஊடகங்களினுடைய பங்கை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஆகவே ஊடகங்களுக்கூடாக இந்த சமூக மாற்றத்தில் ஒரு பாரிய பங்களிப்பை செலுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதன்படியே நான் அந்த ஊடகத்தில் எனக்கான சரிநிகரில் எனக்கு பூரண சுதந்திரம் இருந்தது. அந்த சுதந்திரத்தை நான் அருமையாக பயன்படுத்தி கொண்டேன். உச்சளவில் பயன்படுத்தி கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் கிட்டத்தட்ட 4 அல்லது 5 பக்கங்களை கூட தொடர்ச்சியாக நான் எழுதி வந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த ஒரு எழுத்து என்பது எனக்கு ஒரு அரசியல் ஆயுதம் தான். ஆகவே ஒரு சமூக மாற்றத்துக்கான பயணத்தில் எழுத்தினுடைய வகைப்பாகம் ஒரு மிகப்பெரியது என்பதை நான் அறிந்து இருந்ததால் அதனை செய்து கொண்டேன். கூடவே நான் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். இவ்வாறான ஒரு எழுத்து பணியில் நான் எனக்கு வரைந்து கட்டிக்கொண்ட ஒரு தத்துவம் உண்டு. அது பேசா பொருளை பேசுபொருளாக்குதல் என்பது. அதாவது ஏற்கனவே செய்யப்படாமல் இருக்கின்ற வேலைகளை செய்வது. ஏற்கனவே செய்த வேலைகளில் என்னை ஈடுபடுத்துவதில் அர்த்தமில்லை. ஏனென்றால் நான் இந்த 2000ங்களுக்கு பிறகு நான் செய்கின்ற இந்த இலக்கிய பணிகளுக்காக நான் எந்த விதத்திலும் கொடுப்பனவுக்காக நான் வேலை செய்ததில்லை. அத்தனையும் மில்லியன் கணக்காக நான் என்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து என்னுடைய இந்த ஆய்வு பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஊடகம் மீதான ஆர்வமா அல்லது மக்களுக்கு ஏதேனும் ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக இலங்கையினுடைய சமூக மாற்றத்தில், அதுவும் புரட்சிகர சமூக மாற்றத்தில் என்னுடைய பங்கு என்ன என்பதை புரிந்து கொண்டு அதனை செய்கிறேன். ஆகவே தான் நான் முன்னர் சொன்னது போல அந்த செய்யப்படாத வேலைகள் ஒரு தொகை இருக்கின்றது. செய்யப்பட்ட வேலைகளில் என்னை நான் ஈடுபடுத்தி அநியாயமாக என்னுடைய வயதை, என்னுடைய சக்தியை, பொருளை எல்லாம் நான் விரயப்படுத்துறதுக்கு தயாரில்லை. ஆகவே தான் நான் என்னால் அடையாளம் காணக்கூடிய இதுவரை செய்யப்படாத விடயங்களை அடையாளம் கண்டு அவற்றை மேற்கொண்டு வருகின்றேன் இன்று வரை. அதுதான் என்னுடைய இலக்கியத்தின் மீதான அல்லது படைப்பிலக்கியத்தின் மீதான என்னுடைய பயணம். அப்படித்தான் சுருக்கி கூறலாம்.
எப்பொழுதுமே மூத்தவர்களிடம் அல்லது மூத்த ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், ஏதேனும் ஒரு துறையில் மிகுந்த அனுபவம் உடையவர்களாக இருக்கட்டும், அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களும் இவ்வாறான அனுபவங்கள் தான். அவர்கள் எமக்கு பல விடயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வாழ்க்கையில் நாங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அழகாக ஒரு வழிகாட்டியாக இருந்து செல்வார்கள். உங்களை போன்றவர்கள் குறிப்பாக 1990ஆம் ஆண்டுகளிலே நீங்கள் ஊடகத்துறையில் பிரவேசித்தது என்பது இலங்கை ஊடகத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகின்ற ஒரு காலகட்டமாக இருந்தது. அதுவும் அச்சு ஊடகம் என்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்த காலகட்டம். இருந்தாலும் கூட இப்பொழுது அச்சு ஊடகமாக இருக்கலாம், இலத்திரனியல் ஊடகமாக இருக்கலாம், ஊடகங்களினுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த இரண்டையுமே நீங்கள் பார்த்து கடந்து வந்திருக்கிறீர்கள். இரண்டிலுமே இப்பொழுது பணியாற்றுகிறீர்கள். எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறது அச்சு ஊடகம், இலத்திரனியல் ஊடகத்தினுடைய போக்குகள்? 90களின் ஆரம்பத்தில் ஊடகத்துறைக்கு நான் வந்தபோது, அப்போதுதான் இந்த லெட்டர் பிரஸ் என்கின்ற அந்த அச்சு கோர்ப்பு, அந்த அச்சு எழுத்து கோர்ப்பு என்பது முடிவுக்கு வருகின்ற காலம் அது. ஆகவே இணையதளங்கள், கணினி தட்டச்சு என்று அந்த பக்கங்கள் எல்லாம் தொடங்கிய ஆரம்ப காலம். எனக்கு இன்னும் ஞாபகம், என்னுடைய பத்திரிகையில் எங்களுக்கான லே அவுட் ஆர்டிஸ்ட், அதாவது வடிவமைப்பாளர், தட்டச்சு பொறியியலாளர் எல்லோரும் இருந்தாலும் கூட என்னுடைய கட்டுரைகளை நானே நேரடியாக டைப் செய்வது அல்லது போனால் இந்த வடிவமைப்பு போன்ற அனைத்து விடயங்களையும் நான் கற்றுக்கொண்டேன். தொடங்கின உடனேயே நான் நினைத்தது என்னவென்றால், இந்த ஊடகத்துறையில் A to Z, அந்த ஆனாவிலிருந்து அக்கனா வரையான அந்த அத்தனையையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். குறுகிய காலத்தில் இவற்றை கற்றுக்கொண்டு எதற்காகவும் நான் ஒரு எவற்றிலும் தங்கி இருக்கின்ற ஒருவனாக ஆகிவிடக்கூடாது என்று அதன் வழி தான் இன்றும் நான் தொடர்கிறேன். இன்றும் நான் பார்த்தால், என்னுடைய ஒரு சஞ்சிகையை எடுத்தால், நான் நடத்தின சஞ்சிகைகள் நான் அனைத்துமே முடிவாக PDF ஃபைல் மட்டும்தான் பிரிண்ட்டுக்கு போகும். இன்றும் நான் இதுவரை எழுதிய எனது அத்தனை நூல்களும் ஆரம்பத்தில், அதாவது எழுத்து, அதனுடைய ப்ரூஃப் பார்த்து வேறு மற்றவர்களும் ப்ரூஃப் எல்லாம் பார்ப்பார்கள். ஆனாலும் கூட அதனை வடிவமைத்து, அட்டைப்படத்தையும் வடிவமைத்து இறுதியாக PDF-ஆக அனுப்புகின்ற வேலை வரை நானே செய்து விடுகின்றேன். ஆகவே எனக்கான இணையதளம் இருக்கின்றது. namadhumalayagam.com என்கின்ற இணையதளத்தை கடந்த 11-12 வருடங்களாக செய்து வருகின்றேன். இலங்கையில் ஜனாதிபதி விருது பெற்ற இணையதளம் அது. அதுதான் முதலும் கடைசியும். ஜனாதிபதி விருது என்று ஊடகத்துறைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காலத்தில் முதல் தடவையாக அதற்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அந்த பரிசுகளும் இல்லாமல் போனது. நான் அந்த இதனை ஏன் கூறுகிறேன் என்றால், நாங்கள் ஒரு புரட்சிகர மாற்றத்துக்கு நாங்கள் புறப்படும் போது, இந்த விடயத்தில் எவரிலும் தங்கி இருந்து செய்யும் போது நாங்கள் நினைத்தபடி வருவதில்லை. இன்று நான் செய்கின்ற நான் பதிப்பிடுகின்ற அனைத்து புத்தகங்களும் நான் எப்படி கனவு கண்டேனோ அந்த கனவின்படியே அதனை நான் படைக்க முடிகின்றது. இந்த இடத்தில் இது வர வேண்டும், இந்த படம் வர வேண்டும், அதனுடைய ஃபுட் நோட்ஸ் இப்படி வர வேண்டும், ரெஃபரன்ஸுகள் இந்த இடத்தில் இருக்க வேண்டும், அவனுடைய அளவு, எழுத்து எல்லாமே அனைத்தையும் நான் கனவு கண்டபடியே அந்த நூலாக்க முடியுது. என்னுடைய நூல்களின் அட்டைப்படத்தை பல பேர் கேட்டிருக்கின்றார்கள். இந்த அட்டை படங்கள் நீங்கள் பரிசுகளுக்கு அனுப்பியிருக்கலாம் என்றெல்லாம் கூட கூறுவார்கள். எனக்கு அதில் அக்கறை கிடையாது. ஆனால் ஒரு மற்றவர்களை போய் சென்றடைவது மிக முக்கியம். கண்டென்ட் முக்கியம் என்று, உள்ளடக்கம் மிக கணிதியாக இருக்க வேண்டும் என்று இன்றும் நான் மிக உறுதியாக இருக்கின்றேன். என்னுடைய ஆய்வுகளில் பல்வேறுபட்ட இந்த பல்கலைக்கழக பேராசிரியர்மார், மற்றது ஊடகத்துறையினர் அனைவரும் கவனிப்பதற்கும் அவர்கள் இதனை மற்ற மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறுவதற்குமான காரணம் என்னுடைய அந்த ஆய்வு அணுகுமுறைகளில் நான் மேற்கொள்கின்ற இந்த அனுபவம் மட்டுமல்ல, இந்த நுணுக்கங்கள், என்னுடைய வேகம், ஏன் அந்த வேகம் என்பதை பற்றி மீண்டும் நாங்கள் உரையாடலாம். ஆனால் இவற்றை எல்லாம் நான் கூறுவதற்கு காரணம், இந்த பயணம் 92இல் இந்த இலத்திரன் ஊடக துறையில் இணையதளங்கள் எல்லாம் கூட வருகின்றன. கூடவே கணினிசார் ஊடகத்துறை எல்லாமே வளர்ச்சி அடைகின்றன. இன்று நீங்கள் அதனுடைய நீட்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவினுடைய அறிமுகத்தின் பின் நான் நினைக்கின்றேன், உலக கைத்தொழில் புரட்சிக்கு பிறகு
ஒரு உலகத்தை மாற்றி அமைக்கின்ற மிகப்பெரிய புரட்சியாக இன்று பார்க்கப்படுகின்றது இந்த செயற்கை நுண்ணறிவு துறை. என்றால் அது அது உள்ளிடாத எந்த துறையுமே இனி கிடையாது. ஆகவே நான் பொதுவாகவே பல பேருக்கும் பல புதிய இளம் தலைமுறையினருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்குமே நான் அடிக்கடி நான் கூறுவது என்னவென்றால், உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எந்த துறையிலும் கற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் மருத்துவமார்களாக இருக்கலாம் அல்லது இன்ஜினியரிங் எந்த துறையாகவும் போகட்டும். ஆனால் ஒரு பகுதியாக அவர்கள் இந்த இந்த மெஷின் லேர்னிங் அல்லது போனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த இந்த துறையையும் கற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இது அவர்களுடைய எந்த துறையையும் ஊக்கியாக அது இருக்கும். அவர்கள் தனித்துவமாக தெரியும். நிகழ்கால நிதர்சனமாகவும் நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக தான் இப்பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆக அங்கிருந்து இங்கு வரைக்கு என்று வளர்ந்திருக்கின்றது. ஆனால் நான் ஒன்றை கவனிக்கின்றேன். இலங்கையின் ஊடகத்துறையில் இன்னமும் குறிப்பாக தமிழ் ஊடகத்துறையினர் மத்தியில் இந்த ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருப்பதை நான் கவனிக்கின்றேன். அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவை போதுமான அளவு பயன்படுத்தாதது அல்லது அதனை தவறுதலாக பயன்படுத்துவது, அதனை மிஸ்யூஸ் பண்ணுவது என்பது, அதனை நம்பி இருப்பது என்பது. ஆகவே தான் நாங்கள் கூறுகிறோம் என்னோட எத்திக்கல் ஜேர்னலிசம், அதற்கென்று ஒரு அறத்தை நீங்கள் காத்துக்கொண்டு அதனை அதிலிருந்து எவற்றை பெற வேண்டும் எவற்றை பெற தேவையில்லை அல்லது போனால் தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது என்பது சம்பந்தமான அந்த வரையறையை நாங்கள் அந்த வரைவிலக்கணத்தை பல பேருக்கு போதிக்கவும் வேண்டியிருக்கின்றது. ஸோ மிக சமீப காலமாக நான் அதை பற்றிய உரையாடல்களையும் அந்த கற்கைகளிலும் நான் ஈடுபட்டு வருகிறேன். குறிப்பாக இனிவரும் காலங்கள் இந்த 2025 நாங்கள் 2050 நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். நாங்கள் அதோடு ஒட்டு இணைந்து தான் எங்களுடைய எதிர்காலத்தையும் ஒட்டுமொத்தமான எங்களுடைய செயற்பாடுகள், அது ஊடகமாக இருக்கலாம், அனைத்து விதமான செயற்பாடுகளாக இருக்கலாம், எதிர்காலத்தை நோக்கி எங்களுடைய பயணம் அல்லது எங்களுடைய அடுத்த சந்ததியினர் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு இது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த உலகத்தில் தான் இப்பொழுது நாங்கள் வாழ வேண்டும் என்கின்றவருக்கும் நீங்கள் கூறியது போலவே அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதை எப்படி நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எந்த ஒரு விடயத்தை சார்ந்த அந்த அறிவை முழுமையாக பெற்றுக்கொள்ளாமல் அதை நாங்கள் தவறான ஒரு பாதையிலோ அல்லது தவறானது ஒரு வழியிலே அதை கற்றுக்கொள்வதனால்தான் ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இலங்கை இன்னுமே வளர்ச்சி அடைவதற்கும் முன்னேறுவதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு விடயத்தை எப்படி அணுகுவது, அதை எப்படி பெறுவது என்பதில் இன்னுமே இலங்கையில் குறிப்பாக இலங்கை வாழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தற்போதைய ஊடகத்தினுடைய வளர்ச்சி அல்லது நீங்கள் வளர்ந்து வந்த அந்த 90களிலிருந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது இலங்கை ஊடகம் எப்படி இருக்கிறது? இன்று ஊடகத்துறையினருக்காக இன்று பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்களில் ஏராளமான கற்கைகள், ஊடக கற்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தனியார் நிறுவனங்களிலும் சரி, பல்கலைக்கழகங்களிலும் சரி, இவ்வாறான ஊடக கற்கைகள் நிறையவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. இந்த ஊடக கற்கைகளில் வருடாந்தம் ஊடக கற்கையை கற்று வருகின்ற தொகையினர் தற்போது அதிகரித்து வருகின்றார்கள். அதே நேரத்தில் இலங்கையில் ஊடகங்கள் மூடப்படுகின்றன. அது இலத்திரன் ஊடகங்களாக இருக்கலாம், தொலைக்காட்சிகள், வானொலிகள், பல பத்திரிகைகள் மூடப்பட்டு விட்டன. ஆனாலும் சில பத்திரிகைகள் தோன்றுவதை பற்றி கூட புதிதாக உருவாவதை பற்றி கூட நீங்கள் ஆனால் அவை காலங்கள் போல அவ்வப்போது முளைத்து அப்படியே மடிகின்ற சில ஊடகங்களாக இருக்கின்றன. இப்படியெல்லாம் பார்த்தாலும் கூட ஒரு புறம் ஊடகத்துறையினர் அவர்கள் பணிபுரிந்த இடங்களிலிருந்து துரத்தப்படுகின்றார்கள் அல்லது நீக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்கு தொழிலற்று போகின்றார்கள். இன்னொரு புறம் ஒரு ஏராளமான ஊடக கற்கை கற்ற மாணவர்கள் வெளியேறுகின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்கின்ற கேள்வி ஏற்படுகின்றது. என்றால் வருடாந்தம் இந்த தொகையை சமாளிப்பதற்கு என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு சிக்கல் வருகின்றது. ஆகவே இதற்கான இந்த பல்கலைக்கழகங்களில் அல்லது ஏனைய இந்த கற்கைகளில் இவர்களை எதற்கு தயார்படுத்துவது, சந்தையில் எதிர்காலத்தில் எதற்கான தேவை இன்று இருக்கின்றது என்கின்ற அந்த இலக்கை நோக்கி சிலபஸ் அவர்களுக்கான அந்த பாடத்திட்டங்கள் இல்லை என்று தெரியும். அதை இன்னும் தயார்படுத்தப்படவில்லை என்பதை அப்பட்டமாக நாங்கள் அறிகின்றோம், நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். என்றால் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நானும் கற்றுக் கொடுத்து வருவதால் எனக்கு இது நன்றாகவே தெரிகின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன் இன்றைய செயற்கை நுண்ணறிவை எப்படி இவர்களுக்கு அதிகமாக பயன்படுத்துவது, குறிப்பாக ஊடகத்துறையினர் தான் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். மேற்குலக நாடுகளில் அதிகமாக பயன்படுத்துபவர்களும் இந்த ஊடகத்துறை சார்ந்தவர்கள், ஆய்வுத்துறை அடுத்ததாக நாங்கள் இதையும் குறிப்பிடலாம்.
இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் என்கின்ற ஒரு புதிய ஒரு டிசிக்னேஷன் ஒன்று வருகின்றது. ஒரு புதிய தொழில் ஒன்றும் வருகின்றது. அதற்காக பல பேர் தயாராகின்றார்கள். இப்போ இப்படி பார்த்தால் இவருடைய எதிர்காலம் என்னவாக அமையும்? நேரடியாக ஊடகங்களில் தான் பணியாற்ற வேண்டும் என்பது அல்ல. இந்த இவ்வாறு உண்மையிலே இந்த சமூக வலைதளங்களுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வளர்ச்சி கூடவே இன்று சகல ஊடகங்களும் அல்லது இந்த கம்பெனிகளும் பெரிய பெரிய நிறுவனங்களும் அல்லது சிறிய நிறுவனங்களும் தனியார்களும் கூட தனிநபர்களும் பெரிய தனிநபர்களும் தங்களுக்கான ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர்ஸை வைத்துக் கொள்வது இன்று ஒரு ஃபேஷனாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் ஒரு சந்தை போட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். சந்தையில் தேவை என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்று அந்த தேவையற்று அந்த தேவை இல்லாவிட்டால் மிகப்பெரிய சிக்கலாக உதாரணத்துக்கு முடியாது. இன்று ஒரு தேர்தல் வருகின்றது. தேர்தல் வரும்போது சகல போட்டியாளர்களும் இன்று ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர்ஸை அருகில் வைத்துக் கொள்ளாவிட்டால் தோற்று விடுவோம் என்கின்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கு. அது கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இலங்கையில் அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அது சமூக வலைதளம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்ததனுடைய ஒரு போக்காக தான். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலோ பொது தேர்தலிலோ வெறுமனே 3% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி இம்முறை ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால் அது நேரடியாக இது சமூக வலைதளங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றமாகத்தானே பார்க்கப்படும். மிகப்பெரிய பங்கு. ஏனென்றால் இன்றைய ஆட்சியாளர்கள் இதனை இந்த புதிய ஆட்சி என்பிபி தேசிய மக்கள் சக்தி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக பல ஆய்வாளர்களும் தெரிந்த விடயமாக இருப்பது இந்த சமூக வலைத்தளங்களை சரியாக புரிந்து கொண்டு இனங்கண்டு அவர்கள் காய் நகர்த்தியது. ஏனென்றால் ஒரு இன்று இது ஒரு சந்தையில் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக வந்திருக்கின்றது. அதாவது இந்த ஊடகங்களை கையில் வைத்திருப்பவர்களை எதிர்கொள்வது என்பது. ஆகவே இந்த யுத்தத்தை சமாளிக்காவிட்டால் ஒரு தேர்தல் போட்டியில் மட்டுமல்ல, சாதாரண ஒரு வியாபார போட்டியில் கூட இன்று இதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி. ஆகவே இன்றைய தேசிய மக்கள் சக்தியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இனக்கண்டார்கள். ஒரு எதிர் சக்திகள் அனைவருமே ஒரு இப்படியான தங்களை தாக்குவதற்கு ஏற்ற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை அந்த தளங்களை வலுவாக வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். அதனை 2 வழியில் எதிர்கொள்ள வேண்டும். ஒன்று அதனை எதிர்கொள்வது என்பது, அதனை உள்வாங்கி அதற்கு பதிலடி கொடுப்பது என்பது. அடுத்தது தங்களுக்கான பிரச்சாரத்தை செய்வது என்பது. இந்த 2க்கும் இந்த பிளாட்ஃபார்ம் மிகவும் அதிகம். இந்த பிளாட்ஃபார்மில் இந்த தளத்தில் புதிதாக இணைந்த விடயம்தான் இந்த கடந்த 2 வருடங்களுக்குள் இந்த செயற்கை நுண்ணறிவு. இன்று செயற்கை நுண்ணறிவையும் இணைத்த ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ்கள் உருவாகின நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய தவிர்க்க முடியாத ஊடகங்கள் நாங்கள் ஒரு புறம் ஊடகங்கள் அழிவு காலம் வந்துவிட்டது என்று ஒருவித பயத்தை ஏற்படுத்தினாலும் கூட அது அல்ல, அது இன்னொரு நிலைக்கு போகின்றது. அதனை கற்றவர்களுக்கு இன்னும் மார்க்கெட் விரிவாகின்றது என்று தான் நாங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. குறிப்பாக பல அச்சு ஊடகங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையினுடைய வரலாற்றில் பல அச்சு ஊடகங்கள் இப்பொழுது இலத்திரனியல் மயமாக்கலினூடாக மட்டுமே அவர்கள் தாக்குப்பிடித்துக் கொண்டிருப்பதாகவும் கூட ஒரு செய்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட அதுவும் உண்மை போன்ற ஒரு பிம்பத்தை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் கடந்த காலங்களில் அவர்கள் வெளியிட்ட பிரதிகளுக்கும் இப்பொழுது வெளிவருகின்ற பிரதிகளுக்குமான ஒரு வித்தியாசம். பல தமிழ் பத்திரிகைகள் என்பது நீங்கள் கூறியது போலவே காணாமல் போயிருக்கிறது. அவர்கள் இந்த இலத்திரனியல் உலகத்தில் தாக்குப்பிடிக்க முடியாதது. மக்கள் முழுவதுமாக இலத்திரனியல் மயமாக்கலுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருப்பதும் கூட ஒரு காரணம். இது ஊடகம், அதுவும் குறிப்பாக அச்சு ஊடகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயமாக மாறி இருக்கிறது தான். உண்மை. நீங்கள் கூறுவது போல ஒரு புறம் இந்த நிலைமை அச்சு ஊடகங்களை சென்று வாங்கி கடையில் போய் வாங்கி எடுத்து அது ஒரு பெரிய சிக்கலாக ஆகின்றது. செலவு ஒரு பெரிய சிக்கலாக ஆகின்றது. அதை தவிர ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்றைய செய்திகள் எல்லாமே அந்த நொடியிலேயே கைத்தொலைபேசியை அடைகின்றன. எனவே எங்களுக்கு செய்திக்காக வாசிக்க வேண்டிய செய்தித்தாள்கள் இன்று அவசியம் இல்லாமல் போகின்றன. ஆகவே நம்முடைய ஸ்ட்ராட்டஜி முழுமையாக மாற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த அச்சூடகங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன என்பது மிக உண்மை. ஆகவே அவை இப்போ ஐரோப்பாவில் ஒரு நிலைமை இருக்கின்றது. எப்படி என்றால் உதாரணத்துக்கு சொல்லுவோமே, வீரேசரி, தினகரன், தினக்குரல் இப்படியான எங்களுடைய தேசிய பத்திரிகைகள் ஒவ்வொன்றும் தங்களுக்கான அதனை வாசிப்பதற்கு தனித்தனியான ஆப்புகளை உருவாக்கலாமா
என்று சிந்திப்பதை பற்றிய உரையாடல்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் தனித்தனியாக எத்தனை ஆப்புகளை தான் சாதாரண பாவனையாளர்கள் அதனை சேர்த்துக் கொள்வார்கள். இது சாத்தியமில்லை. ஆகவே இவை எல்லாவற்றையும் ஊடகங்கள் எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் இணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு ஊடாக சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற அந்த சந்தாதாரர்களாக உருவாக்குகின்ற ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சமீப காலமாக இதை பற்றி உரையாடல்களை செய்யும்போது இப்படிதான் சாத்தியப்படும் போல தெரியுது. இன்று நான் கவனித்தேன். இப்போ தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அங்கே எங்களுக்கு ஐரோப்பாவில் வாசிக்க வாய்ப்பே இல்லை. அது திறக்குதில்லை. அது அந்த 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 வெப்சைட்டே திறக்குதில்லை. அந்த இணையதளமே எங்களுக்கு அங்கு திறக்குதில்லை. ஏனென்றால் அவர்கள் இப்படி மூடுவதற்காக அவர்கள் செய்த சில நுட்பங்கள் அது வெற்றியளிக்கவில்லை என்றே அதை பற்றி நானும் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன். ஆகவே இவர்கள் ஒரு பிடிஎஃப்ஐ பிடிஎஃப் வடிவத்தில் இந்த பத்திரிகையை கொடுப்பதாக இருந்தால் அது தவறுதலாக ஒரு இடத்திலிருந்து பல இடங்களுக்கும் பரவி விடும். ஆகவே அதை விற்பனை செய்ய முடியாது. அப்படியான நிலைமையில் இருப்பதால் இந்த 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 பிடிஎஃப் விடயங்களை விட அவர்கள் நேரடியாகவே இந்த ஊடகங்களை அல்லது பார்ப்பதற்கான வசதிகளை பல ஊடகங்களும் சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாவதற்கான தேவை இருக்கின்றது. ஐரோப்பாவில் ஓரளவு அந்த நிலைமை வந்துவிட்டன. இலங்கையிலும் எதிர்காலத்தில் அது வந்தால் மட்டுமே இந்த ஊடகங்கள் இலத்திரன் ரீதியிலேயும் வியாபார ரீதியில் அவர்கள் தாக்குப்பிடிப்பார். உங்களை பொறுத்தவரையில் 90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இந்த துறைக்குள்ளே வரும் பொழுது பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறீர்கள், பல ஆய்வு கட்டுரைகள், அரசியல் கட்டுரைகள் என்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பரிணாமமாக இந்த துறை என்பது வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென எதற்காக 2000ஆம் ஆண்டு சர்வதேசம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதுவும் நோர்வே நாட்டுக்கு செல்கிறீர்கள். அங்கு இப்பொழுது வசித்து வருகிறீர்கள். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அங்கு இருந்து கொண்டுதான் உங்களுடைய ஊடக பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் எதற்காக அங்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது? அது அது கடினமான கேள்விதான் எனக்கு. என்றால் அது ஒரு சில அரசியல் நெருக்கடி காரணமாகத்தான் நான் அங்கே புலம்பெயர்ந்தேன். எனக்கு நோர்வேயில் ஏறத்தாழ என்று 15,000த்துக்கும் மேற்பட்டோர் வாழ்கின்றார்கள். அங்கே அரசியல் தஞ்சம் பொதுவாக வழங்கப்படுவதில்லை. ஒரு அகதி தஞ்சம் கொடுப்பார்கள். ஆனால் அரசியல் தஞ்சம் பெற்ற ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரில் நானும் வருவேன். என்றால் எனக்கு அனைவருமே ரெஃப்யூஜிஸ் என்கின்ற அடிப்படையில் தான் அங்கு அவர்களுக்கான அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மிக வேகமாக எனக்கு அந்த அரசியல் தஞ்சம் பெறப்பட்டேன். பின்னர் அதுதான் நான் அங்கே இருப்பதற்கான காரணம். ஆனால் எப்போதும் நான் கூறுவது போல இன்னமும் எனக்கு நோர்வேயில் இருப்பது போன்ற கனவுகள் எனக்கு வந்ததில்லை. என்னுடைய கனவுகளில் நோர்வேயை சார்ந்த நண்பர்கள், சூழல், சமூகம் வந்தது கிடையாது. இலங்கை சம்பந்தமான இலங்கை நபர்கள், நண்பர்கள், உறவினர்கள் போன்ற அந்த கனவுகளை தவிர எனக்கு வேறு கனவுகள் வந்ததில்லை. நான் இதை ஏன் இப்படி கூறுகின்றேன் என்றால், நான் அங்கேயே இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய உடல் தான் அங்கே இருக்கின்றன. உயிர் முழுவதும் இங்கே தான். எண்ணங்கள் முழுவதுமே இலங்கை சார்ந்த சிந்தனையாகத்தான். ஆகவே என்னுடைய எதை பார்த்தாலும், எது புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், புதிய தொழில்நுட்பங்கள் எதை பார்த்தாலும் இது இலங்கையில் பொருத்துவது சம்பந்தமான சிந்தனையை ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே இலங்கையில் நமக்கான அந்த வழி என்பது எப்போதும் இருந்து கொண்டே சாகும் வரை அது இருக்கும். ஆகவே இந்த சமூக மாற்றத்தில் சாகும் வரை அந்த அந்த அதில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு தான் இருப்பேன். ஆகவே அங்கே போனதன் பிறகு இங்கே இருக்கும்போது நாம் ஒரு அரசியல் செயற்பாட்டாளனாகவும் களத்தில் இருந்தோம். ஆனால் அங்கே போனதன் பிறகு களத்தில் இல்லாததால் என்னால் என்னை கொடுப்பது எப்படி என்கின்ற நேரடியான ஒரு பங்களிப்பை வழங்க முடியாத ஒரு நிலை என்பது. ஆகவே என்னை கொடுப்பது என்றால் என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய கொள்ளளவு என்பது இந்த ஆய்வுத்துறை சார்ந்த, ஊடகத்துறை சார்ந்த விடயங்கள். ஆகவே அதற்குள் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டேன். இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு முழு நேர எழுத்து, அதுவும் நாட்டுக்கான விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த கேள்வியை கேட்டதற்கான பிரதானமான ஒரு காரணம், நாங்கள் கடந்து வந்த பாதை, ஊடகம் இன்று இருக்கின்ற பார்வை என்றெல்லாம் நாங்கள் பேசும் பொழுது இந்த ஊடக சுதந்திரம் என்கின்ற ஒரு வார்த்தை என்பது மிக மிக முக்கியமானது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதிகமாக சந்தித்த ஒரு விடயமாக இருக்கும். பல ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறீர்கள், பத்திரிகைகளுக்கு பல செய்திகளை எழுதியிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது இந்த ஊடக சுதந்திரம், இப்பொழுது இந்த ஊடக சுதந்திரம் எப்படி இருக்கிறது இலங்கையில்? நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றில் ஊடக சுதந்திரம் மிக மோசமாக இருந்த ஒரு காலப்பகுதியில் தான் நாங்கள் ஊடகத்துறையில் இருந்தோம். 90கள் இலங்கையின் வரலாற்றில் மிக மோசமான ஒரு காலமாக சொல்லலாம்.
பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டார்கள். பத்திரிகைகள் இழுத்து மூடப்பட்டன. அதைவிட தணிக்கைகள் மிக மோசமான தணிக்கை இருந்தது. எங்களுடைய பத்திரிகை தணிக்கைக்கு சென்று தான் இங்கே வந்தால் சில பத்திரிகைகள் பார்த்தா முன்பக்கம் அவ்வளவும் அவர்கள் கருப்படுத்தியிருப்பார்கள். அப்படி தான் போவோம் வெளியில், அவ்வளவும் இருப்பார்கள். அந்த முழு கட்டுரையிலும் ஒரு சில பந்திகள், அனாவசியமான பந்திகள் மட்டுமே அதில் இருக்கும். மீதி அனைத்துமே கருப்படுத்தி தருவார்கள். அப்படியே தான் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இவ்வாறு ஒரு மிக ஒரு மோசமான காலப்பகுதியில் தான் நாங்கள் ஊடகத்துறையில் இருந்தோம். அதே நேரத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 13 புனைப்பெயர்களில் நான் இயங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு பெயர் இருக்கவில்லை. சரவணன் என்கின்ற பெயரில் பெரிதாக நான் அறியப்படுகிறேன். சரவணன் என்ற பெயரில் நான் எழுதியது மிக குறைவு. மிகுதி எல்லாமே என்னுடைய புனைப்பெயர்கள். 13 புனைப்பெயர்கள் இருந்தது என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவ்வளவு நெருக்கடியான காலப்பகுதி. வெளியில் செல்வதாக இருந்தாலும் ஒவ்வொரு சந்தியிலும் திரும்பி திரும்பி பார்த்து செல்வேன். நான் அடிக்கடி சிங்கள கூட்டங்களிலும் கூட நான் சொல்லியிருக்கிறேன். என்னவென்றால், நான் அது சிங்கள தாய்மாரை நோக்கி இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். என்றால், நான் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது என்னை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வேன். அதாவது என்னிடம் அடையாள அட்டை இருக்கின்றதா, நான் சந்தேகப்படும்படியான என்னுடைய உருவம் இருக்கின்றதா, சரி அந்த ஒவ்வொரு திருப்பம் வரும்போதும் என்னுடைய கண்கள் மேயும், எங்கே என்னை சந்தேகிக்கின்ற யாராவது இருக்கின்றார்களா, என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்னை பின்தொடர்கிறார்களா என்றெல்லாம் பயந்து அந்த சந்திகளை கடப்போம். கையில் எப்போதும் என்னுடைய அலுவலகத்துக்கு கொண்டு போவதற்கான ஆவணங்கள், புத்தகம் எல்லாம் கையில் எப்போதுமே இருக்கும். அது தெரியாதபடி, நான் தமிழ் அடையாளம் தெரியாதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக அவற்றை மறைத்து கொண்டு போவோம். காசை மாற்றி கொண்டு அந்த கண்டக்டரிடம் கொடுப்போம். சரியான நான் இறங்குகிற இடம் நுகேகொடை என்றால் 4.50 அவரிடம் கொடுப்பதற்காக சரியாக வைத்திருப்பேன். என்றால் தேவையற்ற உரையாடலை தவிர்ப்பதற்காக, நான் தமிழ் அடையாளம் அவர்கள் தெரியாமல் இருப்பதற்காக. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் எனக்கு செல்லும் அங்கிருந்து அலுவலகத்துக்கு போவதற்கு. அந்த இடைவெளியில் என்னால் வாசிக்க முடியும், ஆனால் நான் வாசிப்பதில்லை. ஏனென்றால் அது தேவையற்ற ஒரு கண்காணிப்புக்கு நான் உள்ளாக தேவையில்லை என்று யோசிப்பேன். இப்படி அங்கே நான் பஸ்ஸிலிருந்து இறங்கியதன் பின்னரும் ஒவ்வொரு சந்தியிலும் நான் திரும்பும் போது என்னை இதே போலவே என்னை பின்தொடர்கிறார்களா என்றெல்லாம் நான் பார்ப்பேன். இத்தனைக்கும் நான் செய்த ஒரு குற்றம் ஒன்றுமில்லை. தமிழனாக பிறந்தது, தமிழராக நாங்கள் எங்களுடைய ஊடகத்துறையை இருப்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே ஒரு நெருக்கடியான காலம் அது. இந்த கேள்வியை நான் சிங்கள கூட்டங்களில் அப்போது கேட்டிருக்கிறேன். நான் என்னுடைய வயதையொத்த உங்கள் மகன்மார்களை நினைத்து பாருங்கள். உங்களுடைய மகன்மார் இது போன்ற ஒரு நெருக்கடியை எதிர்கொள்கின்றார்களா? ஆனால் நாங்கள் எதிர்கொள்கின்றோம். நான் ஒரு உதாரணம் மட்டுமே. என்னை போன்ற பல இளைஞர்கள் இது போல ஒழுகி கொண்டு இருப்பார்கள் உங்களை சுற்றி என்றெல்லாம் நாங்கள் அதை கருதினோம். ஆகவே அந்த ஒரு மிக கெடுபடியான காலத்தை எல்லாம் கடந்து வந்ததாலோ என்னவோ, எங்களுக்கு இந்த ஊடகத்துறையினுடைய அந்த பலமும் பலவீனமும், அதனுடைய அர்த்த புஷ்டியும், அதனுடைய தேவையும், அதனுடைய அனைத்தையுமே நன்றாக உணர்ந்து தான் இந்த துறையில் தொடர்ச்சியாக இருக்கிறேன். உண்மையிலேயே ஆச்சரியங்கள் நிறைந்தது தான். இவர்கள் கடந்து வந்த பாதை என்பது எமக்கெல்லாம் ஒரு பாடமாகவே அமைந்திருந்தது. பல விடயங்களை உங்களோடு நாங்களும் தெரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், அல்லது இலங்கையில் வாழ்ந்த ஒட்டுமொத்த நபர்களுமே கூட குறிப்பிட்ட அந்த 2 தசாப்தங்கள் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இந்த 2019ஆம் ஆண்டு என்கின்ற அந்த 2 தசாப்தங்கள் 20 வருடங்கள் என்பது ஒட்டுமொத்த உலக வாழ் தமிழர்களுக்குமே இலங்கையில் வாழ்ந்த தமிழர்கள் என்பது ஒரு பாடமாகவே இருந்திருக்கிறார்கள். பல விடயங்களை பேசியிருந்தோம். இவ்வளவு நேரமும் எங்களுடைய கேள்விகளுக்கு அழகான பதில்களை தந்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி ஜனா. நன்றி.